எங்களது வீடியோக்களை எடுத்து ஒளிப்பட படங்கள் செய்து வருகிறார்கள். அந்த பாடல்களுக்கும் பல்வெட்டுத்துறையில் நடைபெற்ற அந்த பாடலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறான பாடல்களை எனது முக புத்தகத்தில் பதிவு செய்யவில்லை. ஒட்டுமொத்த தமிழின தேசிய தலைவரின் போராட்டத்தை வேறறுத்து கூறு போட்டு களம் நின்ற போராளிகளை சரணடைந்த போராளிகளை பெரிய ஆடிய அரசியல் நாடகம் கிளிநொச்சி பாடகரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக அரசாங்க மன்ற வகையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதே நேரத்தில் சில பாடல்கள் ஜனாதிபதி தேர்தல் கூட்டம் ஒளிபரப்பப்பட்ட பிரபாரண்ட பாடல்கள் மற்றது அம்மாவுக்கு ஒரு பள்ளிச்சில வைக்க போகிற பாடல்கள் அந்த பாடல்கள் எம்மால் ஒளிபரப்பப்பட்டவை அல்ல. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அந்த டைமுகளில் வர்றது இதிலே ஒரு இளைஞர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே. அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றன. அந்த வழக்கின் அமைய சாவச்சேரி நீதிமன்றத்தின் ஊடாக அவர் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீடிக்க வேண்டுமென்ற திரும்பவும் சிறையில் செல்ல வேண்டுமென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குதானே, அதிலே என்றால் ஜனாதிபதி தான் கையெழுத்து விடுவோம். இது ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தொடர்பாக மேலிடத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். அரசாங்கம் என்பதென்ற வகையில் அரசியல்வாதிகள் என்ற வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நாங்கள் இன்று எதிரானவர்கள். பயங்கரவாத தடை நீக்கி புதியதொரு மக்களை பாதுகாக்கின்ற சட்டமூலங்கள் கொண்டு வரும். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் பல ஒடுக்குமுறைகள் நடைபெற்றுள்ளது முன்னைய காலத்தில். இப்போது ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அமைய எதிர்வருங்காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்கி மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் கொண்டு வரும்போது இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது. அதற்கான முன்மொழிகளை எந்த கட்சிக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் எங்களது வீடியோக்களை எடுத்து ஒளிப்பட படங்கள் செய்து வருகிறார்கள். அந்த பாடல்களுக்கும் பல்வெட்டுத்துறையில் நடைபெற்ற அந்த பாடலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறான பாடல்களை எனது முக புத்தகத்தில் பதிவு செய்யவில்லை.